ஏன்னா போலேன் சார் கம்மியாகும் போது போலேன் சார். ஆனால் இது வந்து தேர்தலில் இந்த சிலிண்டர் பிரச்சனைக்கு இந்த 2 அரசுகளுமே காரணம். மத்திய அரசும் காரணம், மாநில அரசும் காரணம். இங்கே மத்திய அரசு இங்கே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்குது. மாநில அரசு இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று சிலிண்டர் பிரச்சனை என்பது ஒரு பெரிய தட்டுப்பாடு பிரச்சனையாக அது மக்கள் மத்தியில் அந்த தேர்தலில் அது வாக்குகளாக எதிரொலிக்குமா? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு சொல்றேன். அவர் தவேக தலைவர் விஜய் அவர்கள் நடித்த சினிமாவை இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. யாருடைய தலையீடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சக்குன்னு இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, இத்தனை நாள் அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் கையில வச்சிருந்தாங்க, இடி கையில வச்சுட்டு மிரட்டாங்க, இப்ப சென்சார் போர்டையும் கையில வச்சுட்டு மிரட்டுறாங்கன்னு சக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஏன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த படம் நிற்பதற்கு மாநில அரசும் காரணம் சொல்லி சொல்லிடுவாங்கன்னு தெரியும். சோ அது வரக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான் முதல்வர் என்ன பண்ணாரு, களத்துல இறங்கி இந்த சென்சார் போர்டையும் கையில வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத சொன்னார். உங்களுக்கு தெரியல கண்ணன், அது அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். உடனே அடிச்சார் இது மாதிரி விஷயம். ஆகவே மத்திய அரசு இந்த விஷயத்தில் இந்த ஷார்டேஜ் வந்துச்சுன்னா அவங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர அதுக்கு மாநில அரசு எந்த விதத்திலும் பொறுப்பேற்க முடியாது. வேணா நீங்க ஹெவியா கொடுத்துட்டீங்கன்னா இது கடக்கிறதோ இல்ல பதுக்கிறதோ அது மாதிரி வந்தா மாநில அரசு உள்ள நுழையலாம், அதுதான் சட்டம். அது எனக்கு அது மாதிரி தெரியல. ஆனா போக போக கொடுமையா இருக்கும். வீட்டு சிலிண்டரே ஷார்டேஜ் ஆகிற நிலைமையில வந்துருச்சு கண்ணன் சார். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். ஆகவே தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? தேர்தலில் இது எதிரொலிக்குமா சார்? ஏன்னா 5 மாநில தேர்தல் நடைபெற போகிறது. 5 மாநிலங்களுமே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்கிறது. கேரளாவில், அசாமில், புதுவையில், அனைத்து மாநிலங்களிலுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. மேற்கு வங்கத்திலும் இது தேர்தல் பிரச்சனையாக உருவெடுக்குமா? ஒரு காமன் மனிதன், சாதாரண ஒரு மனிதனுக்கு இது மத்திய அரசுக்கு உட்பட்டது. சிலிண்டர் அவங்ககிட்ட தான் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். மானியம் அது இது எல்லாமே அவங்களை சார்ந்தது. டாக்ஸ்ல தான் குறைக்க முடியும்னு தெரியும். ஒண்ணு கவனிங்க, அதுல டெஃபினட்டா அதுல வந்து புள்ளிவிவரமா மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க தெரியும். தேர்தலில் எதிரொலிக்குமான்னு நிச்சயமா எதிரொலிக்கும். ஏற்கனவே நீங்க ஃபீல்டு இல்லாம பழனிசாமி பேசிட்டு இருக்கீங்க. பழனிசாமி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், தேர்தல் ஃபீல்டுலயே இல்ல சார் அப்படின்னு. இன்னும் மீடியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். என்ன தூக்கி தூக்கி நிறுத்தி அவர் ஏதோ நடுவுல ஃபீல்டு எலெக்ஷன்ல இருக்க மாதிரியே எங்க கண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்?